இந்த கன்னி ராசியோட தடம் புரள்றது என்னது, திருப்பு முனையா அமைய போறது என்னது, அதுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் சொல்லுமா? கன்னிராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஓரளவு நேரம் நல்லா போய்கிட்டு இருந்தாலும், இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சும்மா இருந்தாலும், போறவன் சும்மா போக மாட்டேங்கானே அப்படிங்கிற மாரி அவனை நோண்டுறதா? நோண்டுறது. ஏதாவது ஒரு விஷயம் நோண்டிக்கிட்டே இருக்குது. ஏன் நீ இது இப்படி நடந்துச்சு? ஏன்னா அதுலயும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, திருப்புமுனை. இதுலேருந்து திருப்புமுனை எப்படி வெளியில வருவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையான ஒரு பெர்சன் நமக்கு அந்த இடத்துல இவங்களுக்கு கை கொடுப்பாங்க. பரவாயில்ல, இந்த சொத்தை நீ வச்சுக்கோ, இது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இவங்க ஒத்துமையா இருப்பாங்க, இவங்களை சுத்தி இருக்கிறவங்க மட்டும் தான் பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். நான் தாங்க உங்கள் பாலாம்பிகா. உலகமெல்லாம் பார்த்து ரசித்து எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை வந்து இவ்வளோ பிரபலமாக்கி நிறைய கமெண்ட்ஸ் கொடுத்து நாங்கள் எங்களுடைய ஜோதிடர்கள் சொல்கிற அத்தனை விஷயங்களையும் உங்களுக்கான பதிவு அப்படிங்கிறத நீங்களும் புரிஞ்சுக்கிட்டு அந்த ஆலயங்கள், பரிகாரங்கள், ஒரு பெயர்ச்சிக்கும் எப்படி இருக்குது இந்த 12 ராசிக்கும்னா நாங்கள் ஒரு ஜோதிடர்களையும் கூப்பிட்டு உங்களுக்காக இந்த பதிவை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இதில் நீங்களும் பார்த்து அதை அப்படியே ஃபாலோ பண்ணி நாங்கள் நல்லா இருக்குது பரிகாரங்கள்லாம், இத்தனை ராசிக்கும் இத்தனை விஷயங்களெல்லாம் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து இவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எங்கள் ஜோதிடர் யுகம் சேனலை இவ்வளோ பிரபலமாக்குனதுக்கு முதல்ல நன்றி சொல்லணும் உங்களுக்கு எல்லாருக்குமே, வியூவர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ நம்ம வந்து ஒரு பெயர்ச்சி, ஒரு புது விஷயங்களை உங்களுக்கு கொண்டு வந்துட்ருக்கோம் இல்லையா, 12 ராசிக்காரர்களுக்கும். அப்படி இன்றைக்கி வந்து ஒரு வித்தியாசமான ஒரு பதிவோடு தாங்க நாங்கள் இன்றைக்கும் வந்திருக்கோம். மாற்றிடாதீங்க, அப்படியே வைங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக வீடியோலாம் பாருங்கள். ஏன்னா இது உங்களுக்கான பதிவு. முக்கியமான ஒரு அற்புதமான ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இல்லையா. என்ன விஷயம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாதத்தில் இந்த சில ராசிகள்லாம் தடம் புரள போகுதாம். இந்த ராசிக்கெல்லாம் திருப்பு முனை அமைய போதாம். அப்படி என்ன அந்த 12 ராசியில் எந்த ராசி தடம் புரள போகுது, எந்த ராசி திருப்பு முனையாக அமைய போகுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை சொல்ல வராங்க நம்ம பாரம்பரிய ஜோதிடர் யோக பிரபா. அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். ரொம்ப சின்ன பொண்ணாக இருந்தாலும் அவ்வளோ விஷயங்களையும் அந்த பொண்ணுக்கு அரைச்சி குடித்து நிறைய விஷயங்களை சொல்லிகிட்ருக்கு. நானே அப்படியே மெய் மறந்து கேட்டுட்ருக்கேன். அவ்வளோ தெரிஞ்சு அவ்வளோ விஷயங்களெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு அவங்கக்கிட்ட ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் பிரியப்பட்டீங்கன்னா வீடியோலேருந்து நம்பர் எடுத்து நீங்கள் நேரடியாக ஜாதகத்தை பார்க்கலாம். ஏன்னா அவ்வளோ பரிகாரம், இந்த கோவில் விஷயம், ஒரு ராசி எப்படி இருக்குது, பெயர்ச்சிக்கு எப்படி இருக்குது, எல்லாமே அந்த பொண்ணு கரெக்டாக சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் அழகாக ஜாதகத்தை கொண்டு போய் பார்க்கலாம். இல்லை இப்போ நேரில் போக முடியலன்னா ஆன்லைன்லேயும் அவங்க பார்க்குறாங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கி நீங்கள் ஆன்லைன்லேயும் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன அற்புதமான இந்த விஷயத்த சொன்னேன் பார்த்தீங்களா. 12 ராசிக்கும் எது தடம் புரள போது, எது திருப்பு முனையாக ஆக போகுது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நான் அவங்கள நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாமா? வாங்க அவங்களையே சந்திப்போம். வணக்கம் யோக பிரபா. வணக்கம்மா. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கேன். மங்களகரமாக ஒரு அருமையாக அழகாக உட்காந்துட்ருக்கீங்க. அதாவது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ஒரு சில ராசியெல்லாம் தடம் புரள போகுது, ஒரு சில ராசியெல்லாம் திருப்பு முனையாக அமைய போகுதுன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா. அது எந்தெந்த ராசி அப்படின்னு பார்ப்போம்மா நம்ம. கண்டிப்பாக. முதல்ல உங்களை நீங்கள் வந்து இன்ட்ரோ பண்ணிக்கோங்க. வணக்கம். நான் உங்ககிட்ட என்னென்ன விஷயங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள். நீங்கள் என்னென்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னால் தான் நிறைய பேருக்கு தெரியும் மக்களுக்கு. ஜோதிடம் யுகம் டி நேயர்கள் அன்பர்கள் அனைவருக்கும் யோக பிரபாவின் அன்பான வணக்கங்கள். நான் வந்து ஒரு பாரம்பரிய ஜோதிடர், டைரக்ட் ஆருடர், எண் கணிதமும் பார்க்குறேன். உங்களுடைய சந்தேகங்கள் இல்லை ஜோதிட ஆலோசனை எதுனாலும் சரி, விளக்கங்கள் தேவையா, இல்லைனா ஏதாவது உங்களுடைய பேரில் ஏதாவது ஒரு குழப்பம் இருக்குது, எனக்கு சரியாக வளர்ச்சி அடைய முடிய மாட்டேங்கி, ஏதாவது ஒரு வகையில் அடிபட்டுக்கிட்டே இருக்கேன், ஒரு நல்ல நேரம் எனக்கு எப்போ வருதுங்கிற உங்களுடைய கேள்விகளுக்கு, குடும்பத்தில் ஒற்றுமை எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஏகப்பட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய முன்னோர்கள் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குதா இல்லையா, இப்படிங்கிற ஏகப்பட்ட சந்தேகங்களுக்கு உங்களுக்கு தெளிவான விளக்கம் உங்களுடைய சுய ஜாதகத்தை வச்சு தெளிவாக பார்த்து சொல்லிடலாம். முதல்ல வந்து இந்த ஆகஸ்ட் மாதம், முதல்ல இந்த ஒவ்வொரு மாதத்தையும் வந்து சூரியன் இருக்கிற இடத்த வச்சு தான் நம்ம வந்து
கணிப்போம். ம். அப்படி இருக்கையில பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் முதல்ல வந்து கடகராசியில தான் இருக்காரு. சூரிய பகவான் கடகராசியில குரு பகவானோட சேர்ந்து இருக்கிறார். முதல்ல அதே மாதிரி மிதுனத்துல புதன் பகவான் இருக்கார். புதன் பகவான் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 5ஆம் தேதிக்கு அப்புறம் மறுபடியும் யார் கூட வர்றாருன்னா கடகராசியில வர்றார். மீனத்துல இருக்கிற சனி பகவான நம்மளுடைய உச்ச குருவா ஒரு ஒரு இயற்கை சுபரா இருக்கிற குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு. சிலருக்கு 7.5 சனி இருக்கு, கண்டக சனி இருக்கு, பாத சனி, நிறைய சனி இருக்குன்னு சொல்றவங்களுக்கு எல்லாம் பயந்துகிட்டே இருப்பாங்க. அச்சோ நம்மளுக்கு நேரம் ரொம்ப மோசமா தான் இருக்குமோ அப்படின்னு ஒரு பதட்டத்திலே இருப்பாங்க. ஆனா முதல்ல வந்து ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க, சனி பகவான் வந்து நம்மளை பாதிப்பை வந்து ஏற்படுத்த மாட்டாரு. அவரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீங்க அதிகமா ஆடிட்டீங்களா, அதிகமான விஷயம் நீங்க ஏதோ தப்பு பண்ணிட்டீங்க, ரொம்ப சேட்டை பண்ணிட்டீங்களா, என்ன பண்றாருன்னா, நீ தப்பு பண்ணிட்டப்பா, ஒரு லிமிட்டுக்கு மேல போகுது, உன் மைண்டை நீ மாத்திக்கோன்னு சொல்லி தலையில தட்டி உட்கார வைக்கிறதுக்கு உண்டான ஒரு வேலையை தான் சனி பகவான் பார்ப்பார். கண்டிக்கிறாரு. அந்த கர்ம பலனை குறைக்கிறார். ஏன்னா நீ ரொம்ப பண்ணனா உன்னோட நீ கஷ்டப்பட்டா பரவாயில்ல, உன்னோட சந்ததியும் கஷ்டப்படும். அதனால நீ கொஞ்சம் கண்ட்ரோல் பண்றதுக்குரிய வேலையை தான் சனி பகவான் வைக்கிறாரு. அப்படி மட்டும் இல்லாம நம்ம உச்சகுரு, நம்ம குரு பகவானும் சனி பகவானை பாக்குறாரு கடகராசில இருந்து. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு கூடுதலா ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயம் தான் நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம இந்த புதன் பகவான், சூரிய பகவான் வந்து முதல்ல 15 நாள் தான் கடகராசில இருப்பார். அதற்கு 15 நாள் வந்து சிம்ம ராசிக்கு வர்றாரு. அப்படி இருக்கும்போது நிறைய கிரகங்கள் இந்த மாற்றத்தினால நிறைய ராசிகள்ல வந்து ஒரு சூப்பரான அச்சீவ்மெண்ட் போறாங்க. ஒரு திருப்பு முனையா லைஃப்லேயே ஒரு டேர்னிங் பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்க போகுது. ஆனா சில நேரம் சில இடங்கள்ல வந்து லைட்டா ஒரு தடம் போறதுக்கு உண்டான ஒரு சுச்சுவேஷனும் அமைய போகுது. ஸோ அது என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கலாம். இந்த ஆகஸ்ட் மாசத்துல வேற என்ன சிறப்புலாம் இருக்குமா? ஆகஸ்ட் மாதத்துல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஆடிப்பெருக்கு. ரொம்பவே நம்ம வந்து நீர்நிலைகளுக்கு நன்றி செலுத்துற நாள். இந்த டைம்லலாம் காவிரி ஆறுலாம் தண்ணி அதிகமா பெருக்கெடுத்து வரும். அது மட்டும் இல்லாம விவசாயம் செய்யறதுக்கு ரொம்ப உகந்த நாள். நிறைய கிராமத்து சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நீர்நிலைகள்ல பத்திச்சுடம் பொருத்தி வழிபாடு பண்ணி வரவேற்பாங்க. தண்ணியை வழிபாடு பண்ணி நம்ம நம்ம எப்படி ஒரு விஷயத்துக்கு எது போனால் நம்ம வழிபாடு பண்ணுவோம், இப்போ சாமியா சிலையா இருக்கிறவங்க வழிபாடு பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நீரை வழிபாடு பண்ணுவாங்க. ரொம்பவே உகந்த நாள். இந்த டைம்ல நீங்க புதுசா ஒரு சேமிப்பு பழக்கத்தை ஸ்டார்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கூடுதலா பெருகும். ஆடி பெருக்குன்னு சொல்லுவாங்க. அதான் பெருக்கு. நீங்க ஒரு விஷயம் நல்லது பண்ணீங்கன்னா பல விஷயமா மாறும். அதனால கண்டிப்பா தவறாம பண்ணணும். ஆகஸ்ட் 7 வந்து பாத்தீங்கன்னா ஆடி கிருத்திகை. முருகனுக்கு ரொம்ப உகந்த நாள். ஏன் சொல்றேன்னா, இந்த கார்த்திகை பெண்கள் தான் முருகனை வந்து வளர்த்தாங்க, ரொம்ப பாசமா பாத்துக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அந்த கார்த்திகை பெண்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய முருகன் வந்து வரம் கொடுத்தார். அந்த மாதிரி நாட்கள்ல திருமணம் ஆகாத பெண்கள், இல்ல திருமணமான பெண்கள், குடும்பத்துல பிரச்சனைன்னு இருக்கிற பெண்கள் முருகன் கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல மன வாழ்க்கையும், இல்ல மன வாழ்க்கையில இருக்கிற பிரச்சனையும் தீருங்கிறது ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். இதற்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் 12ஆம் தேதி சர்வ அமாவாசை. இந்த அமாவாசை ரொம்பவே முக்கியமானது. முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்கறது. இப்ப நார்மலா ஒவ்வொரு மாதமும் அமாவாசை வருது. நம்ம இறந்தவங்களுக்கு திதி தர்ப்பணம் ஒரு சிலர் கொடுப்பாங்க, ஒரு சிலர் கொடுக்க மாட்டாங்க. இது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா நம்மளுக்கு மற்ற நாள்ல நீங்க கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ, இந்த தை அமாவாசை ஆடி அமாவாசை கண்டிப்பா நீங்க கொடுத்தாகணும். அதே நீங்க கொடுக்காம விட்டீங்கன்னா நம்ம குடும்பத்துல உங்களுக்கு அந்த பாதிப்பு வராது, உங்களுடைய சந்ததியர்களுக்கு அந்த பாதிப்பை ஏற்படுத்தும். தன்னுடைய குடும்பத்துல குழந்தைகளோட உடல்நலம் என்னன்னே தெரியாம கஷ்டப்படுறது, குடும்பத்துல என்னன்னே காரணமே இல்லாத பிரச்சனைகள் வருது, ஏதாவது ஒரு திதி தர்ப்பணம் முன்னோர். ஏன்னா அந்த டைம்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இது தட்சிணியோட காலத்துல முதல் மாதம் தான் நம்மளுக்கு இந்த ஆடி மாதம் வரும் ஆகஸ்ட்ல. இதுல வந்து நம்ம முன்னோர்கள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளுடைய சந்ததிகள் நம்மள நினைக்கிறாங்களா, நம்மளுக்காக எதுவும் பண்றாங்களான்னு வந்து பாக்குற காலம். அப்ப நம்ம அவங்களுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு நேரம் சாப்பாடு லேட் ஆனாலே வீட்டுல உள்ளவங்கள ரொம்ப கோவமா பேசுறோம். அப்படி இருக்கும்போது வருஷ கணக்கா அவங்களுக்கு சாப்பாடு போடல, இன்னைக்கு ஒரு நாள் நம்ம சாப்பாடு போட்டுட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்துட்டா அவங்களுக்கு ஒரு வருஷம் அதுதான் அவங்களுக்கு சாப்பாடு. அப்படிங்கும்போது அதுதான் அவங்களுக்கு ஒரு மனசுக்கு சந்தோஷமா வாழ்த்திட்டு போவாங்க. இல்ல நம்ம முன்னோர்களா இருந்தாலுமே நம்ம மேல கோவப்பட்டாங்கன்னா அது சபிக்கிற மாதிரி போயிடும். அது வந்து நம்மளுக்கு பாதிச்சாலும் பரவாயில்ல, நம்ம எதிர்த்துக்கலாம். ஆனா நம்மளுடைய குழந்தைகளுக்கு பாதிக்கும். அந்த பாதிப்பு வராம இருக்கிறதுக்கு இவங்க கண்டிப்பா திதி தர்ப்பணம் கொடுக்கணும். மாடுகளுக்கு கீரைகள் வாங்கி கொடுக்கணும். ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஆகஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 14ஆம் தேதி ஆடி பூரம் வருது. இந்த பூரம் வந்து எப்படின்னா ஆண்டாள் அவதரித்த நாள். இந்த நாள் ரொம்பவே முக்கியமான நாள். அரங்கநாதனை ரொம்பவே உயிருக்குயிரா காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க நம்ம ஆண்டாள். இந்த கால டைம்ல திருமணம் ஆகாத பெண்கள்,
இல்லைன்னா நான் லவ் பண்ணிக்கிட்டே இருக்கேன், எனக்கு அந்த பையனை விரும்பணும், நான் கல்யாணம் பண்ணிக்கணும், வீட்டில் சம்மதத்தோட திருமணம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஆண்டாள் கோவிலெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லா அம்மன் கோவில்லுமே அந்த வளையல் வச்சு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணியிருப்பாங்க. அந்த வளையல் எடுத்து போட்டுக்கணும். அந்த வளையலெல்லாம் கொடுப்பாங்க. பூஜை முடிஞ்சு கொஞ்ச நாள் ஒரு வாரம் கழிச்சு அந்த கோவில் உள்ள வளையல்லாம் கொடுப்பாங்க. அதை எடுத்து போட்டுக்கணும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பேர் இல்லாதவங்கனாலும் சரி அந்த வளையல் வாங்கி போட்டுட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த அருள் கிடைக்கும், அந்த வரம் கிடைக்குங்கிறது ரொம்பவே ஒரு ஐதீகமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான நாட்கள் இருக்குது. நல்ல வேண்டுதல்கள் பண்ணால் அவங்க நினச்சது அனைத்தும் நடைபெறும். பாருங்கள், ஆகஸ்ட்டில் எவ்வளோ விசேஷம் இருக்குது பார்த்தீங்களா? அதில் முக்கியமானது ஆடி அமாவாசை. அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அது என்னைக்குன்னு பார்த்து இப்போ சொல்லிட்டாங்க. இருந்தாலும் நீங்களும் வந்து அது கேலண்டரில் குறித்து வச்சுக்கோங்க. அதை கரெக்டாக திதி கொடுங்க. அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி. இந்த கன்னி ராசியோட தடம் புரள்றது என்னது, திருப்பு முனையாக அமைய போகிறது என்னது, அதுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம் சொல்லுமா? கன்னிராசியை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஓரளவு நேரம் நல்லா போய்கிட்டு இருந்தாலும் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம சும்மா இருந்தாலும் போறவன் சும்மா போக மாட்டேங்கானே அப்படிங்கிற மாதிரி அவனை நோண்டுறது ஏதாவது ஒரு விஷயம் நோண்டிக்கிட்டே இருக்குது. ஏன் இது இப்படி நடந்துச்சு, ஏன்னா அதுலேயும் அவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம எத்தனை பேத்துக்கு தான் பதில் சொல்ல. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா சொத்து பிரச்சனை தான் அவங்களுக்கு தடம் புரள வைக்க போகுது. ஏன்னா இவங்க சொத்துக்கு ஆசைப்படவே மாட்டாங்க. நான் சம்பாதிச்சது போதும், எனக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அதே போதும்னு நினைப்பாங்க. அதே மாதிரி சொந்த தொழில் எதுனாலும் சரி, என்னுடைய சொந்த வருமானம், ஒரு கார் வாங்குறாங்களா, ஒரு பைக் வாங்குறாங்களா, தன்னுடைய தாய் தகப்பனாரு, நம்மளுடைய தாத்தா எல்லாத்துலேயும் எவ்வளோ சொத்து இருந்தாலும் என்னுடைய சொந்த உழைப்பே போதுன்னு நினைக்கிறவங்க. ஆனா இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. எப்படின்னா இவங்களுடைய வாழ்க்கை துணையும் சரி, அவங்க வாழ்க்கை துணை வீட்டில் இருக்கிறவங்க சரி, இல்லை நண்பர்கள் மூலமாகவும் சரி, யாராவது ஒருத்தர் இல்லை சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை இழுத்து இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு பெரிய கேஸ் விஷயமா இல்லை சொத்துனால ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி அந்த இடத்துல இவங்க வேலை வெட்டியெல்லாம் போய் நிப்பாட்டி போய் சொத்துக்காக அலையிறது, கேஸுக்கு கோர்ட்டுக்குன்னு அலையுதுன்னு சொல்லி தடம் பொருளக்கூடிய அமைப்பா இந்த காலகட்டத்தில் இருக்குது. நான் பாட்டுக்கு பேசினேன்னு என் வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தேன். சொத்து வாங்கிக்கோ, சொத்து என்ன நம்ம பேருக்கு மாத்திக்கோன்னு சொல்லி சும்மா இருந்தவனை தூண்டி இழுத்து விட்டுட்டீங்க. நான் அதுலேருந்து வெளியில் போகணும்னு நினச்சாலும் போக முடிய மாட்டேங்குது. ஏன்னா நண்பர் நல்ல சொந்தமாக பேசினவங்க சொத்து பிரச்சனையே பேசி பெரிய பிரச்சனையை ஆக்கி முகத்தில் கூட முழிக்க முடியாத அளவு. ஏன்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஈஸியாக எல்லாத்தையும் நல்லா ஜாலியாக சிரிச்சு பேசணும், யாரையும் எதிரியாக பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நம்மளுக்கு செட் ஆகுறாங்களா, ஓகே, செட் ஆகலைன்னா பரவாயில்ல, ஆனால் மூஞ்சில் அடிக்க மாதிரி பேசக்கூடாது, என்னன்னாவது இருப்போம்னு நினைப்பாங்க. ஆனால் இவங்களை சுற்றி இருக்கிறவங்க அப்படி அவங்களை இருக்க விட மாட்டாங்க. ஏதாவது ஒரு வகையில் அவங்கள எதிராளியாக அகெயின்ஸ்டாக மாற்றிடுவாங்க. ஸோ அந்த இடத்துல நண்பர்களையும் எதிரிகளாக பார்க்கக்கூடிய ஒரு தடம் பொருளக்கூடியான அமைப்பு வந்து இவங்களுக்கு இருக்குது. அதாவது திருப்புமுனைனா எப்படி இருக்கும்? திருப்புமுனை இதுல இருந்து திருப்புமுனை எப்படி வெளியில வருவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையான ஒரு பர்சன் நம்ம அந்த இடத்துல இவங்களுக்கு கை கொடுப்பாங்க. அது யாரா இருப்பாங்கன்னா, இவங்களுடைய உடன் பிறப்புகளாகத்தான் இருப்பாங்க. அதாவது சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை தன்னுடைய தாய் மாமன் சைடா இருக்கலாம், சித்தப்பா யார் சைடுனாலும் இருக்கலாம். இவங்க உடன்பிறப்புக வெளியில அடிச்சுக்கிற மாதிரி இருக்கும். ஆனா உள்ள வந்து இவங்க ஒற்றுமையா தான் இருப்பாங்க. பரவாயில்ல, இந்த சொத்தை நீ வச்சுக்கோ, இது பெரிய விஷயமே இல்லை. ஏன்னா இவங்க ஒத்துமையா இருப்பாங்க. இவங்களை சுத்தி இருக்கிறவங்க மட்டும் தான் பிரச்சனையை ஏற்படுத்துவாங்க. அதனால இவங்க உடன்பிறப்புகள், அதாவது நம்ம இக்கட்டான சுச்சுவேஷன்ல யாராவது ஒருத்தர் நம்ம கை கொடுத்து காப்பாத்துவாங்கன்னு நினைப்போம்ல, அப்பேற்பட்ட பிரச்சனையா இவங்களுடைய உடன்பிறப்புகள் சப்போர்ட் பண்ணுவாங்க. அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இருக்கட்டுமே, ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, பரவாயில்லப்பா இந்த சொத்து பிரச்சனை தான் உன் வீட்டுல எவ்வளவு பிரச்சனை, உன்னுடைய வாழ்க்கை தண்ணி இதைத்தானே எதிர்பார்க்கறாங்க, பரவாயில்ல இதை நீ வச்சுக்கோ நான் வச்சுக்கிறேன், அட்ஜஸ்ட்மெண்ட் ரெண்டு பேத்துக்குள்ளயும் வரும். அப்பதான் அவங்களுடைய வாழ்க்கையில பழையபடி நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். அப்பாடா இதோட நம்மளுக்கு நிம்மதியா இருக்குங்கிற ஒரு அந்த ஒரு டேர்னிங் பாயிண்ட். ஏன்னா உண்மையான சொத்துக்காக இவ்வளவு பேர் அடிக்கும் போது என்னுடைய உடன்பிறப்புகள் எனக்கு சப்போர்ட்டா இருக்காங்களேன்னு ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் சந்தோஷமும் அப்ப அவங்களுக்கு வரும். அப்ப அவங்களுக்கு வந்து உடன் பிறந்தவர்களால டேர்னிங் ஆயிடும். ஆமா, பரவாயில்ல நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு திருப்புமுனை. அது அவங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க. இது ஒரு அருமையான திருப்புமுனை இல்லை, இது வந்தாலே பிரச்சனை கிடையாது. நிறைய நியூஸ்ல இப்ப ரீசெண்டா கூட வந்துச்சு, ஒரு அவங்களுடைய தாய் வந்து சமீபத்துல தான் தவறுனாங்க. அதாவது அவருடைய பிரதர் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா, சொத்துக்காக தான் சகோதரியே போய் வெட்டிட்டாங்க. இதெல்லாம் நிறைய விஷயம் இப்ப நடந்துச்சு, இப்ப ரீசெண்டா நடந்துச்சு. ஆனா இப்படி திருப்புமுனை வந்து நிறைய பேருக்கு நடக்காது. ஆமா, அவங்களுக்கு என்ன வாழ்வியல் பரிகாரம்னா, இவங்களுடைய வாழ்வியல் பரிகாரம்னா, இவங்க கோவிலுக்கு எந்த நாளும் சரி அது தாராளமா போய் வரதுல கவலைப்படவே மாட்டாங்க. ஆனா வாயில்லாத ஜீவன்களுக்கு இவங்க கையால ஏதாவது ஒரு உதவி பண்ணணும், ஏதாவது சாப்பாடுக்கோ இல்ல பிஸ்கட்டோ ஏதாவது வாங்கி கொடுக்கணும்.
ஏதாவது ஒரு நாய்க்கா இருக்கட்டும், காகத்துக்கா இருக்கட்டும், பூனைக்கா இருக்கட்டும், ஏதாவது ஒரு வகையில உதவி. பூனையா இருந்தா தினமும் ஏதாவது ஒரு பால் ஊத்துறது, ஏதாவது ஒரு ஜீவனுக்கு இவங்க ஒரு உதவி பண்ணும். இவங்க தொடர்ச்சியா பண்ணாதான் இவங்களுக்கு சுத்தி அந்த வரும். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு உள்ள இதுக்கு முன்னாடி உள்ள அந்த கர்மா பலன்கள் எல்லாமே கொஞ்சம் குறைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நல்லா இருக்கும் இவங்களுக்கு. என்னைக்கு ஒரு நாள் சாப்பாடு சமைச்சு கூட எடுத்துட்டு போய் நாய்க்கு போடலாம். கண்டிப்பா போடலாம். ஆமா, பிஸ்கெட் வாங்கி கொடுக்கலாம். இக்கட்டான சூழ்நிலையில அந்த நாய்ங்கிறது சப்போர்ட்டா இருப்பாங்க. ஏன்னா கால பைரவர். அப்படி இருக்கும்போது இவங்களுடைய ரொம்பவே நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு தனியா ஒரு இடத்துக்கு போய்க்கிருக்கோம் செஞ்சுக்கிருக்கோம்னாலுமே சில இடத்துல எல்லாம் நிறைய நாய்கள்னா அதனாலே நிறைய பேர் விழுந்து எஞ்சிருக்கலாம் செய்யறாங்க. அந்த இடத்துல இவங்க காலபைரவரை யாருனாலும் சரி, பொதுவா வண்டியில போறதுனாலே பயமா இருக்குன்னா காலபைரவரை இரவு நேரத்துல வணங்கினாலே போதும். அது எந்த இடத்துல எப்படி நம்மளுக்கு பாதுகாப்பு கிடைக்குனே தெரியாது, அது கண்டிப்பா கிடைக்கும் கால பைரவர் மூலமா. நல்ல ஒரு அருமையான 12 ராசிக்கும் இந்த ராசி எப்படி தடம் புரளுது, அதுக்கு என்ன திருப்பு முனை, அவ்வளோ அழகாக சொல்லிட்டோமா. அதுக்கான பரிகாரம் அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கீங்க. 12 ராசிக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் இது. நன்றி நன்றிம்மா. பார்த்தீங்களா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ராசி வந்து தடம் புரளாமல் இருக்கிறதுக்கு பரிகாரம், திருப்பு முனை ஆகிறதுக்கும் நிறைய விஷயங்களை அழகாக சொன்னாங்க. யோக பிரபானா நீங்கள் சாதாரணமாக நினச்சிட்டு இருக்காதீங்க, அவ்வளோ விஷயம் தெரியுது அவங்களுக்கு. அதுவும் இல்லாமல் அவங்க பாரம்பரிய ஜோதிடர் அவங்க, அதனால் பாரம்பரியமாக வர்றதுனால அவங்களுக்கு நிறைய விஷயம் கற்றுட்ருக்காங்க. உங்களுக்கு என்ன சந்தேகனாலும் சரி, வீடியோவிலேருந்து நம்பர் எடுத்து யோக பிரபா கிட்ட நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கி நேர்லேயே போய் பார்க்கலாம். ஜாதகத்தை எடுத்துகிட்டு போங்க. உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை அப்படிங்கிறது அவங்களே அழகாக சொல்லி அதுக்கு ஒரு பரிகாரம், உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் தீர்ந்து உங்களுக்கு அதுலேருந்து வெளியில் வந்து உங்களுக்கு வாழறதுக்கான வழிகள்லாம் எப்படி இருக்குமோ எல்லா விஷயத்தையும் அவங்க பார்த்து சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் சப்போஸ் நேரில் வர முடியல அப்படின்னா கூட ஆன்லைன்லேயே அவங்க பார்க்குறாங்க. ஓகேவா, பாருங்கள். ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்க இது. அதனால் முதல்ல வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள்.